வணக்கம். பேட்டே படாவோ மிஷன். நிதின் கட்கரியுடைய மகன்களுடைய கம்பெனி வெறும் 40 கோடி ரூபாய்கள் தொடங்கியது. இன்னைக்கு இந்த கம்பெனியுடைய மொத்த வருமானம் 3500 கோடி ரூபாய். நிதின் கட்கரியுடைய ஸ்டேட்மெண்ட்டை கேட்டீர்கள்னா, ஒட்டுமொத்த எத்தனால் பிசினஸ்ல இருந்து எங்களுடைய பங்கு வெறும் 0.7% மற்றும் 0.7%லயே 3500 கோடி ரூபாயாக இருந்தால் ஒட்டுமொத்த நாட்டுடைய மற்ற கம்பெனிகள், அடானி அம்பானி போன்ற நபர்கள் அவர்கள் எவ்வளவு சம்பாதிச்சிருப்பார்கள், அது நீங்க பார்க்க. கடந்த 4 ஆண்டுகளாக இந்த எத்தனால் பிளெண்ட் பெட்ரோலை பற்றின தகவலை த ரூஸ்டர் நியூஸ் தொடர்ந்து எடுத்துக்காட்டிக் கொண்டிருக்கிறது. 2025ஆம் ஆண்டுல இருந்து தொடர்ந்து எத்தனால் பிளெண்ட் பெட்ரோலால் வரக்கூடிய ஆபத்துக்களை பற்றி நாங்கள் தொடர்ந்து பேசிக் கொண்டிருக்கிறோம். கடந்த 3 நாட்களாக என் கையில் இருக்கக்கூடிய இந்த ஆவணங்களை நான் உங்களுக்கு எடுத்துக்காட்டிக் கொண்டிருக்கிறேன். ரோட் மேப் ஃபார் எத்தனால் பிளெண்ட் பெட்ரோல், என்னுடைய கையில் இருக்கக்கூடிய நீதி ஆயோகுடைய ரிப்போர்ட். இதை தாண்டி சியாம் எழுதிய கடிதம், இதே நீதி ஆயோக்ல இருந்த இந்த கடிதம். ஆட்டோமொபைல் மேனுஃபேக்சரர்ஸ்கள் இந்த நாட்டு அரசாங்கத்திற்கு எச்சரிக்கை கொடுத்த இந்த கடிதாசி. ARAI, ஆட்டோமோட்டிவ் ரிசர்ச் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா, அவர்களும் இந்த நாட்டு அரசாங்கத்திற்கு எச்சரிக்கையை கொடுத்திருக்கிறார்கள். இதை தாண்டி என் கையில் இருக்கக்கூடிய வாகனம், ஆக்டிவா பயன்படுத்துகிறீர்களா? பல்சர், பேஷன் ப்ரோ, மாருதி சியாஸ், பலேனோ, ஹுண்டை, வர்னா, நீங்க இந்த நாட்டுல எந்த வண்டி எடுத்துக்கினாலும் கூட அவர்களுடைய யூசர் மேனுவல் என்னுடைய கையில் இருக்கு. மஹேந்திரால இருந்து தொடங்கி, மாருதியில இருந்து தொடங்கி, டொயோட்டால இருந்து தொடங்கி அனைத்து கம்பெனிகளுடைய யூசர் மேனுவல், BMW, ஆடி, அனைத்து கம்பெனிகளுடைய யூசர் மேனுவலை நாங்கள் அலசி பார்த்திருக்கோம். இன்னைக்கு நான் எடுத்துக்காட்டக்கூடிய ஒவ்வொரு ஆவணத்தையும் கவனமாக பாருங்கள். இந்த நாட்டு அரசாங்கம், முக்கியமாக நிதின் கட்கரி தன்னுடைய மகன்களுடைய கம்பெனிகளுக்கு வளர்ச்சியை கொடுப்பதற்காக, லாபத்தை கொடுப்பதற்காக ஒட்டுமொத்த இந்திய மக்களை எந்த அளவில் ஏமாற்றி இருக்கிறார் என்று நீங்க புரிந்து கொள்ள. நான் இந்த ஆவணங்களை எடுத்துக்காட்டுவதற்கு முன்பு கடந்த 3 நாட்களாக எந்த ஒற்றை விஷயத்தை நான் எடுத்துக்காட்டுகிறேனோ, என் கையில் இருக்கக்கூடிய இந்த யூசர் மேனுவல்ஸை பற்றி நேற்று அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் பிரஸ் மீட்டை வைத்து அவரும் பேசியிருக்கிறார். டெல்லியின் முன்னாள் சீஃப் மினிஸ்டர் அரவிந்த் கெஜ்ரிவால் 29 கம்பெனிகளுக்கு இதே யூசர் மேனுவலை வைத்து கடிதத்தை எழுதியிருக்கிறார். மிக முக்கியமாக 3 கம்பெனிகள், மாருதி சுசுகி, டொயோட்டா மற்றும் ஹீரோ மோட்டோகார்ப். காரணம், 4ஆம் தேதி அரசாங்கத்துடைய பிரஸ் மீட்டில் அரசாங்கத்தை காப்பாற்றுவதற்காக, அரசாங்கத்தை முட்டுக் கொடுப்பதற்காக அவர்கள் பேசிய பொய். 2023ஆம் ஆண்டுக்கு முன்னாடி இருந்த வாகனங்கள் மீதும் நாங்கள் ரெக்ரெசிவ் டெஸ்டிங் செய்தோம். நீங்க E20 பெட்ரோல் போட்டால் அந்த வாகனங்களில் எதுவுமே எந்த விதமான பிரச்சனையும் நடக்காது. நீங்க தாராளமாக, தைரியமாக E20 பெட்ரோலை பயன்படுத்தலாம். அவர்கள் பேசியதுக்கும் என் கையில் இருக்கக்கூடிய இந்த ஆவணங்களுக்கும் வித்தியாசம் இருக்கு. இந்த ஆவணங்களை நீங்க படித்து பார்த்தீர்கள், உங்களுக்கு புரிய வரும். நீங்க வைத்திருக்கக்கூடிய புல்லட்டாக இருக்கட்டும், நீங்க வைத்திருக்கக்கூடிய பல்சராக இருக்கட்டும், ஆக்டிவாக இருக்கட்டும், பல்சர் இது பேஷன் ப்ரோவாக இருக்கட்டும், எந்த வண்டி எடுத்துக்கினால் கூட 2023ஆம் ஆண்டுக்கு முன்னாடி நீங்க வண்டி வைத்திருக்கீர்கள்னா உங்களுடைய வண்டிக்கான ஜாதகம் என் கையில் இருக்கு. அரவிந்த் கெஜ்ரிவால் 29 கம்பெனிகளுக்கு அந்த கடிதாசியை நீங்க பார்க்கிறீர்கள். 29 கம்பெனிகளுக்கு நேரடியாக நான் கேட்கக்கூடிய இதே கேள்வியை எழுதி கடிதம் எழுதியிருக்கிறார். எப்படி நீங்க 2023ஆம் ஆண்டுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய வாகனங்கள், அதிலும் இந்த E20 பெட்ரோலை பயன்படுத்தலாம் என்று கூறினீர்கள். எதற்காக? இந்த நாட்டுக்கு கூடிய அனைத்து கம்பெனிகளுமே, இங்க வந்த கம்பெனிகள் 6 கம்பெனிகள் தான், ஆனால் மீதம் இருக்கக்கூடிய கம்பெனிகள் அவர்களாவது வெளிவந்து உண்மை பேசலாமா இல்லையா? BMW, மெர்சிடிஸ், ஆடி, இது போன்ற கம்பெனிகள் கோடிக்கணக்கான ரூபாயை வசூலிக்கக்கூடிய கம்பெனிகள், வெளிநாட்டு கம்பெனிகள், அவர்களாவது முன் வந்து இல்ல, எங்களுடைய வாகனத்தில் E20 போட்டீர்கள், இந்த பிரச்சனை வரும், இந்த E20 பெட்ரோல் வழியாக இந்தந்த பிரச்சனைகள் இருக்கு, பேசலாமா இல்லையா? சியாம் அவர்களுடைய கடிதத்தில் மிக தெளிவாக எழுதிய விஷயம்,
2023ஆம் ஆண்டுக்கு முன்னாடி, அதாவது E20 கம்ப்ளைண்ட் இல்லாத வாகனங்களில் நீங்க இந்த E20 பெட்ரோலை போட்டீர்கள்னா நேரடியாக உங்களுடைய வாகனத்தில் குரோஷன் ஏற்படும். ரப்பர் மெட்டீரியல்கள், பிளாஸ்டிக் மெட்டீரியல்கள் பாலடையும். 6% வரை உங்களுடைய மைலேஜ் டிராப் ஆகும் என்கிற அனைத்து விஷயத்தையுமே தெளிவாக எழுதியிருக்கிறார். சியாமுடைய இந்த ரெக்கமெண்டேஷனை நீங்க படித்து பார்த்தீர்கள், உங்களுக்கு புரிய வரும். மிக தெளிவாக அவர்கள் எழுதிய விஷயம், கவர்மெண்ட்ஸ் பிளான் ஆஃப் என்ஷூரிங் E10 அக்ராஸ் நேஷன் பை 2022. E10 வந்து ஒட்டுமொத்த இந்தியாவில் 2022ஆம் ஆண்டுக்கு பின்பு அவர்கள் இதை கொண்டு வருவதாக கூறுகிறார்கள். E10 ஃபுல் கம்ப்ளைண்ட், E10 ஃபுல் கம்ப்ளைண்ட் வெஹிக்கிள், அதாவது E10 கம்பேட்டபிள் வெஹிக்கிள்ஸை பற்றி இவர்கள் எழுதியிருக்கிறார்கள். ஆனால் இந்த இடத்துல E10 பெட்ரோலை நீங்க 100% E10 பெட்ரோலை ஒரு பேக்கப் பிளானாக 100% நீங்க பயனில் வைத்திருக்க வேண்டும். இல்லை என்றால் E20 பெட்ரோலை அதில் நீங்க போட்டீர்கள்னா திஸ் வில் பிகம் அன்யூசபிள். இதை நீங்க பயன்படுத்த முடியாது. இந்த விஷயத்தை யார் எழுதியிருக்கிறார்? சியாமுடைய இந்த கடிதம். நீத்தி ஆயோக் வெளிவிட்ட இந்த ரிப்போர்ட், ரோட் மேப் ஃபார் எத்தனால் பிளெண்டிங் இன் இந்தியா 2020 to 2025, நீத்தி ஆயோகுடைய கவர்மெண்ட் பேப்பர்ஸ் இது. அதில் இருக்கக்கூடிய பேஜ் நம்பர் 59, 60 and 61 இந்த இடத்துல இது எழுதியிருக்கு. அதற்கான PDF லிங்கை நான் கீழே போட்டிருக்கேன். சரி, இப்போ அரவிந்த் கெஜ்ரிவாலுடைய அந்த கேள்விகள், அதற்கான பதிலை டொயோட்டா, மாருதி, ஹீரோ மோட்டோகார்ப் போன்ற கம்பெனிகள் கொடுக்கணும். நீங்க போடலாம், வெறும் ஒரு 2% 6% வரை மட்டும் தான் இந்த மைலேஜ் டிராப் நடக்கும் என்று அந்த பிரஸ் மீட்டில் இவர்கள் கூறினார்கள். ஆனால் இந்த 26 கம்பெனிகள் எந்த அளவில் உங்களையும் என்னையும் ஏமாற்றியிருக்கிறார்கள், அதை நீங்க பார்ப்பதற்கு முன்பு அரவிந்த் கெஜ்ரிவால் என்ன பேசினார், அதை நீங்க கேட்டு. आज मैं 29 ऑटो मैन्युफैक्चरर्स को चिट्ठी लिख रहा हूँ. चिट्ठियाँ बन गई हैं, बस जब ये पीसी चल रही है तो वो जा रही हैं सबको चिट्ठियाँ. 29 में से 3 लोगों को अलग चिट्ठी लिखी है और बाकी 26 को अलग लिखी है. 3 वो लोग हैं, मारुति, टोयोटा किर्लोस्कर और हीरो, जिन्होंने 4 जुलाई को सरकारी प्रेस कॉन्फ्रेंस में कहा था कि पुरानी गाड़ियों में अगर E20 इस्तेमाल किया जाए तो सेफ है. थोड़ी सी माइलेज गिरती है 3-4-5%, लेकिन कोई नुकसान नहीं होता गाड़ी को. तो इन लोगों को अलग से चिट्ठी लिखी है. ये वो चिट्ठी है जो इन 3 कंपनियों को लिखी है, टोयोटा किर्लोस्कर को, मारुति को और हीरो को. तो आपकी एक्चुअल पोजीशन क्या है, आप रिटर्न में पब्लिक करिए. इस चिट्ठी लिखने के 1 हफ्ते में आप क्लियर जवाब दीजिए कि क्या पुरानी गाड़ियों में E20 पेट्रोल इस्तेमाल किया जा सकता है, क्या उसकी वजह से केवल 4-5% ही माइलेज कम होती है और क्या उसकी वजह से कोई नुकसान नहीं होता. இந்த வீடியோவில் உங்களை இன்னும் ஆழமாக குறிச்சிருக்கும் முன்பொரு சிறிய கோரிக்கை, எங்களுடைய சேனலை தொடர்ந்து முடக்கக்கூடிய வேலை பார்க்கிறார்கள். இதிலிருந்து மீட்டெடுப்பதற்காக உங்களோட உதவி தேவைப்படுகிறது. காரணம், நாங்கள் காட்டக்கூடிய இது போன்ற உண்மைகள் உங்களிடம் வந்து சேரக்கூடாது. இதிலிருந்து மீட்டெடுப்பதற்காக உங்களுடைய உதவி தேவைப்படுகிறது. நீங்க செய்ய வேண்டிய சாதாரண விஷயங்கள், இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கும் போது ஹாய், ஹலோ, வணக்கம் அல்ல உங்களுடைய கேள்விகளை, கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்கள். இதையும் தாண்டி லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பட்டனை தட்ட ஒரு நொடி பிடிக்கும். அதை செய்தாலும் இந்த வீடியோவை பல நபர்களும் கொண்டு போய் சேர்க்கலாம். இதையும் தாண்டி பொருளாதார ரீதியாக எங்களை தொடர்ந்து முடக்கக்கூடிய வேலை பார்த்திருக்கிறார்கள். அதிலிருந்து மீட்டெடுப்பதற்காக அருகில் இருக்கக்கூடிய QR கோடை பயன்படுத்தி உங்களால் முடிந்த உதவியை நீங்க தெரிவிக்கலாம். அரவிந்த் கெஜ்ரிவால் ஒரு வார்னிங்கை கொடுத்திருக்கிறார். அடுத்த 7 நாட்களுக்குள் இந்த கார் கம்பெனிகள் பதில் கொடுக்கவில்லை என்றால் அரவிந்த் கெஜ்ரிவால் ரோட்டில் இறங்குவார், மக்களை போய் சந்திப்பார், கார் மெக்கானிக்ஸ்களை போய் சந்திப்பார், மோட்டரிஸ்ட்களை போய் சந்திப்பார். அவர்களுடைய பிரச்சனையை ஒரு மிகப்பெரிய அளவில் மக்கள் போராட்டமாக எடுத்து செல்வார் என்கிற விஷயத்தை அரவிந்த் கெஜ்ரிவால் எடுத்து வைத்தார். அதாவது உங்களுடைய வாகனம் 2023ஆம் ஆண்டுக்கு முன்பு
2021, 2022, 2020, 2019ல நீங்க வாங்கியிருந்தீர்கள்னா உங்களுடைய வாகனத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை நீங்க பார்க்க வேண்டும். அரவிந்த் கெஜ்ரிவால் பல வீடியோக்களை போட்டு 2-3 நாட்களாக அவரும் இந்த விஷயத்தை பற்றி பேசிக்கொண்டிருக்கிறோம். நாங்களும் தன்னுடைய ரிசர்ச் வழியாக இந்த விவகாரத்தை பற்றி பேசிக்கொண்டிருக்கிறோம். என் கையில் இருக்கக்கூடிய இந்த காகிதத்தை பாருங்கள். இது டொயோட்டாவுடைய மேனுவல். இனோவா, ஹைக்ராஸ் இது போன்ற வாகனங்களை தயாரிக்கக்கூடிய இந்த வாகனம் எல்லாருக்குமே தெரியும். டொயோட்டா இனோவா எல்லாம். இந்த மேனுவலை நான் படிச்சு பார்க்கும்போது மிக தெளிவாக எழுதியிருக்க விஷயம், blends of unlead gasoline and ethanol, also known as gasohol, are commercially available in certain areas. Blend of this type may be used in your vehicle if they are no more than 10% ethanol. 10%க்கு அதிகமாக அந்த எத்தனால் கலந்த பெட்ரோலாக இருந்தால் தயவு செய்து அதை போடாதீர்கள். அதற்கும் மேலே, if you are not satisfied in deliverability of your fuel economy, the vehicle which you're using, gasoline alcohol blend, you should switch back to unlead gasoline which is not contain alcohol. அப்படி உங்களுடைய வாகனம் சரியாக ரிசல்ட்டை கொடுக்கவில்லை என்றால், மைலேஜ் ட்ராப் ஆகுது, வண்டி ஓட்டுறதுல அந்த ஸ்மூத்தாக ஓடலைன்னா நீங்க மறுபடியும் 100% பெட்ரோலுக்கு மாறிடுங்க. 100% பெட்ரோல் எங்க கிடைக்குதா? ஆமா, கிடைக்கும். பவர் 100ன்னு சொல்றார்கள். 100% அதற்கு விலை எவ்வளோ? 167 ரூபாய். டெல்லியில, சென்னையிலும் அதுதான். நாடு முழுவதும் 167 rupees. 1 லிட்டர் பெட்ரோல் 100% சுத்தமான பெட்ரோல் வேணும்னா 167 ரூபாய். எல்லா இடத்துலையும் கிடைக்குதா? கிடையாது. சென்னையில் ஒரு 2-3 இடத்துல மட்டும்தான் இந்த பெட்ரோல் கிடைக்கும். மீதம் இடத்துல இந்த பெட்ரோல் தான் கிடைக்கும். அடுத்து நான் ராயல் என்ஃபீல்டுக்கு வருவதற்கு முன்னாடி அரவிந்த் கெஜ்ரிவால் அவரும் இந்த விஷயத்தை எடுத்து வைத்திருக்கிறார். நீங்களே கேளுங்க. अब टोयोटा का जो ओनर मैनुअल है वो क्या कहता है? टोयोटा का ओनर मैनुअल कहता है टोयोटा अलाउज यूज ऑफ इथेनॉल ब्लेंडेड गैसोलीन वेयर इथेनॉल कंटेंट इज अप टू 10%. मतलब वो कह रहा है कि 10% तक इथेनॉल होना चाहिए. और उसमें नीचे नोट में लिखा है, इफ यू आर नॉट सेटिस्फाइड विद ड्राइवेबिलिटी और फ्यूअल इकोनॉमी ऑफ योर व्हीकल व्हेन यू यूज गैसोलीन अल्कोहल ब्लेंड. அரவிந்த் கெஜ்ரிவாலை நீங்க கேட்டீர்கள். என் கையில் இருக்கக்கூடிய அடுத்த மோட்டார் பைக் ஒரு லிஸ்டும் வச்சிருக்கேன். எந்தெந்த வண்டியில என்னென்ன பிரச்சனை வரப்போகுது அதையும் நான் எடுத்து வச்சிருக்கேன். என் கையில் இருக்கக்கூடிய இந்த மேனுவல் புக் உடைய காப்பி. இது ராயல் என்ஃபீல்ட் ஸ்கிராமோடைய புக். 414 சிசி, கிட்டத்தட்ட ஒரு 3 லட்சம் ரூபாய் கொடுத்து அந்த பைக்கை வாங்கியிருப்பார்கள் பல நபர்கள். 2024ல வாங்கின இந்த வண்டி, பழசல்லால 2 வருஷம் முன்னாடி வாங்கின வண்டி. இதுல டெக்னிக்கல் ஸ்பெசிபிகேஷன்ல போய் பார்த்தீர்கள்னா மிக தெளிவாக எழுதியிருக்க விஷயம், E10 ஆர் லெஸ். அதிகபட்சம் E10 இல்ல, அதுக்கு குறைஞ்ச இந்த கலப்படம் இருந்தா ஓகே, இல்லைன்னா நீங்க பயன்படுத்தக்கூடாது. The use of petrol contain more than specified ethanol will cause the fuel tank corrosion, paint damage, and will also damage rubber tubes and fuel line as well. This is the manual given by Royal Enfield. E10க்கு மேல நீங்க பெட்ரோல் போட்டீர்கள்னா, E20 போட்டீர்கள்னா உங்களுடைய பெட்ரோல் டேங்க்ல துருப்பிடிக்கும், வண்டியில் இருக்கக்கூடிய ரப்பர் அது அழுகி போகும், ஃபியூல் லைன் லீக்கேஜ் ஏற்படும், இது போன்ற பிரச்சனைகள் வரலாம். ஸோ it is recommended to use only unlead petrol. பியூர் 100% சுத்தமான பெட்ரோல் மட்டும்தான் நீங்க இந்த வாகனத்தில் போட்டு அதிகபட்சம் ஒரு 10% போடலாம். அதுக்கு மேல நீங்க போடாதீர்கள். திஸ் இஸ் ராயல் என்ஃபீல்ட். இப்போ 4ஆம் தேதி எந்த தைரியத்தில் இந்த கம்பெனிகள் அரசாங்கத்திற்கு முட்டுக் கொடுக்கும்படி வந்தார்கள்? எந்த தைரியத்துல இந்த கம்பெனிகள் மக்களை ஏமாற்றுவதற்காக வந்தார்கள்? அங்க வந்த கம்பெனிகள் மாருதி சுசுகி, டொயோட்டா, ஹீரோ ஹோண்டா, ஹீரோ மோட்டார்கார்ப், ஹுண்டாய் மோட்டார்ஸ், பஜாஜ் ஆட்டோ மற்றும் டிவிஎஸ்.
இதுல பஜாஜ் ஆட்டோ, ஹியூண்டை மற்றும் டிவிஎஸ் இந்த 3 இவ்வளவு பெரிய பொய்யெல்லாம் எங்களால பேச கூப்பிட்டுருக்காங்க. பட் தே சேட் நோ வி கேனாட் லை சோ மச் சார், எங்களை விட்டுருங்க. அவங்க எதுவும் பேசாம வந்தது ஏதோ அரசாங்கம் முட்டு கொடுக்கறதுக்கு, பட் போய் பேச முடியல, நாளைக்கு சிக்கிக் கொள்வார்கள் இல்லையா. பட் வந்த மாருதி சுசுகி, டொயோட்டா அண்ட் ஹீரோ மோட்டோ கார்ப் அதிகாரிகள் நீங்க தாராளமாக பயன்படுத்தலாம். இப்போ மாருதியோடைய அதுவும் என் கையில இருக்கு, இதா இருக்கு மாருதி சுசுகி. மாருதி சுசுகியோடைய அந்த அதிகாரி அவர் ஒரு படி மேல என்ன சொன்னாரு, இந்த மாதிரி போன வருஷம் நாங்க கிட்டத்தட்ட ஒரு 2.5 கோடி வாகனங்களுடைய சர்வீஸ் பண்ணோம். 2.5 கோடி வாகனங்கள்ல 1.5 கோடி வாகனங்கள் 2023 மேனுஃபேக்சரிங்க்கு முன்னாடி இருந்த வாகனங்கள், அதாவது E20 கம்ப்ளைண்ட் இல்லாத வாகனங்கள். எந்த பிரச்சனையும் வரல, இந்த இருக்கு எங்களுடைய சர்வீஸ் ரெக்கார்ட். அவர் தூக்கி போடுறார். இப்போ அதே மாருதி சுசுகியோடைய உண்மையை நீங்க பார்த்து விடுங்க. அவருடைய யூசர் மேனுவல் கையில இருக்கு. They say blend of unleaded petrol and ethanol, also known as gasoline, gasohol, are commercially available in some areas. Blend of type may be used in your vehicle if they are no more than 10% ethanol. 10% ethanolக்கு மேல இருக்கக்கூடாது. Make sure this petrol ethanol blend has octane rating no lower than those recommended for petrol. அப்படி இந்த பெட்ரோலை நாங்கள் ஊத்திட்டோம்னா என்ன நடக்கும், அதுக்கும் அவர்கள் எழுதியிருக்கிறார்கள். Do not use fuel contain more than 5% methanol under the circumstances fuel system damage, vehicle performance problem resulting from use of such fuel are not the responsibility of Maruti Suzuki, may not be covered under the new vehicle warranty. Fuel contain 5% or less methanol may be suitable for use in your vehicle if they contain consolvent and corrosion inhibitors. நாங்க கேரண்டி எடுத்துக்க மாட்டோம். நீங்க இந்த மாதிரி பெட்ரோல் போட்டுட்டு வந்து வண்டியில துருப்பிடிச்சிருச்சு, ரப்பர் அழுகி போச்சு, fuel pipeline leak ஆகுது, எங்கள்ட்ட வந்தீங்கன்னா there is no warranty cover. This is what Maruti says. And what Maruti told on the 4th of July, நீங்க தாராளமாக போடுங்க, எந்த பிரச்சனையும் கிடையாது. There is no problem. Then I have one more this thing, it is Activa. இந்தியாவில் மிகப்பெரிய அளவில் விற்பனையான வண்டி, வீட்டுக்கு வீடு நீங்க பாத்தீங்கன்னா ஆக்டிவா நிச்சயமாக இருக்கும். சரி, இந்த ஆக்டிவாவை நீங்க பார்த்தீர்கள்னா ஆக்டிவா ஆல்சோ சேஸ், ஹோண்டா சேஸ் ethanol up to 10% by value. Petrol contains ethanol may be marketed under the name of gasohol. இந்த பேர்லாம் விற்பார்கள் அவர்கள். ஆனால் இந்த 10%க்கு மேல நீங்க போட்டீங்கன்னா damage the paint of fuel tank. fuel tankல இருக்கக்கூடிய பெயிண்ட் புரிஞ்சிடும். damage the rubber tubes in the fuel line. fuel lineல வரக்கூடிய இந்த ரப்பர் அது எல்லாமே அழுகி போகும். cause of corrosion, பெட்ரோல் டேங்க்ல துருப்பிடிக்கும். புவர் டெலிவரிட்டி, அந்த வண்டி ஓட்டும் போது கூட அது நல்லா ஓடாது, முக்கி ஓடும். இது எல்லாமே இவர்களுடைய யூசர். இதெல்லாம் கேட்டுதான் அரவிந்த் கெஜ்ரிவால் அந்த கடிதத்தை எழுதியிருக்கார். இப்ப நீங்க பதில் சொல்லுங்க. கம்பெனிகளால் பதில் சொல்ல முடியுமா முடியாது, அது வேற விஷயம். சரி, என்கிட்ட இதெல்லாம் லோக்கல் கம்பெனியை பத்தி பேசுறீங்க சார். என்ற ஆடி இருக்கு, BMW, அந்த மூடி திறந்து பாருங்க. அந்த போட்டோ நான் உங்களுக்கு எடுத்து காட்டுறேன். E5 or E10 இதை தாண்டி நீங்க போடக்கூடாது. இதே மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா மஹிந்திராவுடைய XUV 700, அவருடைய அந்த டாப் நாச் வெஹிக்கிள் SUV 700. அந்த SUV 700ல கூட நீங்க பார்த்தீர்கள்னா பெட்ரோல் E10 மற்றும் தான், இதுல வேற எதுவுமே நீங்க போடக்கூடாது. E10 தாண்டி நீங்க போட்டீர்கள்னா நான் காட்டிய அதே பிரச்சனை. நிதின் கட்கரி அவர்கள் கூறிய அந்த வார்த்தை எனக்கு இன்னும் ஞாபகத்தில் இருக்கு. ஒரு வண்டியை காட்டுங்க, ஒரு கார் கம்பெனியை காட்டுங்க, பிரச்சனை வந்து ஆயிரக்கணக்கான நபர்கள் தன்னுடைய பிரச்சனைகளை வீடியோ பதிவிட்டு சோசியல் மீடியாவில் போட்டுக் கொண்டிருக்கிறார். ஒருத்தர் இந்த ஜந்தர் மந்தர்ல போன வாரம் போராட்டத்திலும் இறங்கினார், பூனாவாலா என்கிற ஒரு நபர். அவருக்கு இன்னைக்கு டெல்லி போலீஸ் போன் பண்ணுது. டெல்லி போலீஸ் போன் பண்ணி
நீங்க நிதின் கட்கரியோட வீட்டுக்கெல்லாம் போனீங்கன்னா உங்களை கைது செஞ்சிருவோம். யாருமே நிதின் கட்கரியோட வீட்டுக்கெல்லாம் போகணும், முற்றுகை இடக்கூடாது, கேள்வி கேட்கக்கூடாது. இன்னொரு நபர் பீகார்ல பட்னால இருந்து ஒரு யூடியூப் 40 லட்சம் ரூபாய், மனிஷ் கஷ்யப் அவருடைய பேர், 40 லட்சம் ரூபாய் கொடுத்து இதே போய் பேசிய டொயோட்டா கம்பெனியோட வண்டியை வாங்கியிருக்க. அப்படியே கதறாரு மனுஷன். 40 லட்சம் ரூபாய் கொடுத்து வண்டி வாங்கினேன், 17 லட்சம் ரூபாய் அரசாங்கத்திற்கு டாக்ஸாக கட்டியிருக்கேன், என்னுடைய வண்டி 11,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு. பிரச்சனை பிரச்சனை மேல பிரச்சனை வந்துட்டே இருக்கு. சரி, நான் உங்கள்ட்ட இன்னொரு லிஸ்ட் படிக்கிறேன், நீங்க கேளுங்க. இந்த லிஸ்ட்டை நீங்க பார்த்தீர்கள்னா உங்களுக்கு புரிய வரும் எந்த அளவுல எந்த விதமான ஆப்ஷனும் கொடுக்காமல், சரி E10 அந்த ஒரு நாசல் வச்சிருந்தா கூட எனக்கு E20 ஒரு 5 ரூபாய் 10 ரூபாய் கம்மியா வச்சு E10 ஒரு 10 ரூபாய் கூட வச்சு நீங்க வித்தா கூட பரவாயில்ல. அந்த ஆப்ஷனே கிடையாது. ஆப்ஷனே இல்லாமல் ஒட்டுமொத்த இந்தியாவில் இருக்கக்கூடிய 33 கோடி வாகனங்களுக்கு இந்த ஒரே பெட்ரோல் which is E20. ராயல் என்ஃபீல்ட்ல 2023ஆம் ஆண்டுக்கு முன்னாடி இன்டர்செப்டர் 650 கிட்டத்தட்ட 3 லட்சம் ரூபாய் 4 லட்சம் ரூபாய் அந்த வண்டி இருக்கும். கான்டினென்டல் GT 650, கிளாசிக் 350, BS4 வாகனங்கள், சூப்பர் மீட்டியார் 650 2022 2023 லான்ச் ஆன மாடல் மட்டும், அதுக்கப்புறம் வந்ததெல்லாம் E20. இது எல்லாமே நீங்க பார்த்தீர்கள்னா E10 அதற்கு மேல நீங்க பெட்ரோல் போடக்கூடாது. சரி, பிஎம்டபிள்யூல இருக்கக்கூடிய எல்லா வண்டிகளுமே 3-4 லட்சம் ரூபாயில இருந்து தொடங்கி 25-30 லட்சம் ரூபாய் வருது. எந்த பைக் வாங்கினீங்கன்னா கூட அதுல வெறும் E10 கம்பேட்டபிலிட்டி மட்டும்தான் அவருடைய யூசர் மேனுவல் கூறுகிறது. ஹார்லே டேவிட்சன் எல்லாமே E10 ஆர் E5, அதற்கு மேல எந்த பெட்ரோலும் நீங்க ஊற்றக்கூடாது. ஹாண்டா CB, ஹார்னெட், ஷைன், ஆக்டிவா, CBR, யூ டேக் எனி வெஹிக்கிள் பிஃபோர் 2023, இதுல நீங்க E10 பெட்ரோல் மட்டும் தான் போடணும். சரி, யமஹா அடுத்த ஒரு பிரபலமான ஒரு வண்டி, யமஹா FZ, R15, MT15, இது போன்ற அனைத்து வாகனங்கள் E10 மட்டும். ஹீரோல ஸ்ப்ளெண்டர், பேஷன், கிளாமர் பிஃபோர் 23 எல்லாமே E10 மட்டும்தான். டிவிஎஸ்ல அப்பாச்சி, பஜாஜ்ல பல்சர், ரைடர், இது போன்ற எல்லா வெஹிக்கிள்ஸுமே பிஃபோர் 2023 உங்கள்ட்ட வண்டி இருந்துச்சுன்னா எல்லாமே E10 மட்டும்தான். இது மாதிரி ஒரு நீண்ட பட்டியல் என் கையில் இருக்கு. சரி, கார்களை பாருங்க. மாருதி, அந்த போய் பேசி இன்னொரு கம்பெனி மாருதி, ஸ்விஃப்ட், டிசையர், பலேனோ, வேகனார், பிரீசா, ஏர்டிகா, எதுவாக இருந்தாலும் 2023க்கு முன்னாடி மேனுஃபேக்சர் ஆன எந்த வண்டியாக இருந்தாலும் E10 கம்பேட்டபிலிட்டி மட்டும்தான், அதற்கு மேலே எந்த பெட்ரோலும் போடக்கூடாது. ஹியூண்டை இந்த மீட்டிங்ல கலந்து கொண்ட இன்னொரு ஜாம்பவான் பொய் பேசல, உண்மையும் பேசல. i20, கிரெட்டா, வர்னா, வென்யூ அனைத்துமே E10 தான். டாடா மோட்டார்ஸ் அங்க போகவே இல்லை, ஸ்டேட்மெண்ட்டும் கொடுக்கல. நெக்ஸான், டியாகோ, ஆல்டுசார், ஹாரியர், சஃபாரி, இது போன்ற எந்த வண்டியாக இருந்தாலும் E10 தான். மஹிந்திரா தார், பழைய தார், ஸ்கார்பியோ, XUV 500, XUV 700, இது எல்லாமே E10 தான். பிஎம்டபிள்யூல இருக்கக்கூடிய எல்லா வாகனங்களுமே E10 மட்டும் தான் ப்ரீ 2023. டொயோட்டா, ஹாண்டா, இனோவா, சிட்டி, ஃபார்ச்சுனர், எந்த வண்டி எடுத்துக்கினாலும் E10 தான். ஃபாக்ஸ்வேகன், ஸ்காடா, மெர்சிடிஸ், அனைத்து வண்டிகளுமே பிஃபோர் 2023 E5 or E10 இதுதான் ரெக்கமெண்டட் ஃபியூவல். அப்போ எந்த லட்சணத்துல இந்த நாட்டு கார் கம்பெனிகள் தைரியமாக வெளிவந்து 2023க்கு முன்னாடி நீங்க வண்டி வச்சிருந்தீங்கன்னா எந்த ஃபியூல வேணாலும் நீங்க போடலாம், E20 தாராளமாக நீங்க போடலாம், எந்த பிரச்சனையுமே வராது. இல்ல சார், அங்க போன கம்பெனி வெறும் 6 தான், மீதம் இருக்க கம்பெனி எல்லாம் அங்க போகவே இல்லையே. போகலைன்னா did they warn the customer? Did they release any press release? இல்ல நாங்க அரசாங்கத்தோட இந்த பொய்யுக்கும் எங்களுக்கும் சம்மதம் கிடையாது, ஏதாவது அவர்கள் பேசினார்களா? அங்க வந்த நபர்கள் மாருதி சுசுகி, டொயோட்டா, ஹீரோ மோட்டோகார்ப், டிவிஎஸ், ஹுண்டை, பஜாஜ். சரி, ஆயில்ல தானே பிரச்சனை.
அப்ப ஆயில் கம்பெனிகள் வந்திருக்கணுமா இல்லையா? மினிஸ்டர்ஸ் வந்திருக்கணுமா இல்லையா? பெட்ரோலியம் மினிஸ்டர் ஹர்தீப் சிங் புரி வந்தாரா? கிடையாது. நிதின் கட்கரி முட்டு கொடுக்கக்கூடிய அதே நபர் வந்தாரா? கிடையாது. என் வீட்டுக்கு யாரும் வந்துடாதீங்க, முற்றுகிட்ட இட வந்துடாதீங்க. ஒரு சோசியல் மீடியாவில் காடி பரோ ஆந்தோலன் ஒன்று தொடங்கி இருக்கு. இந்த மாதிரி அதற்கான லிங்க் நான் கீழே போட்டுருவேன். இப்பதான் தொடங்கி இருக்காங்க. இந்த பிரச்சனையை முன்வைத்து நிதின் கட்கரியோட வீட்டில் தன்னுடைய வாகனங்களை போய் பார்க் பண்ணி சாவியை கூட்டிட்டு வந்துருங்க. ஒரு 10-15 வண்டி போய் நின்னா போதும், நிதின் கட்கரியால் வெளியில கூட வர முடியாது. he will be house arrest. பெட்ரோல் பம்புகள்ல போய் தன்னுடைய வாகனங்களை விட்டுட்டு வந்துருங்க. இது ஒரு போராட்டம் ஆன்லைன்ல தொடங்கி இன்ஸ்டாகிராம்ல போட்டிருக்காங்க. சோ மக்கள் வெவ்வேறு ஆங்கிள் தன்னுடைய பிரச்சனைகளை எடுத்து வைத்து வருகிறார்கள். சரி, இந்தியன் ஆயில் கார்பரேஷன், பாரத் பெட்ரோலியம், ஹிந்துஸ்தான் பெட்ரோலியம், ஜியோ, நயரா, இது போன்ற ஒரு 5 கம்பெனிகள். இந்த கம்பெனியோட ரெப்ரசன்டேஷன் வந்தார்களா? அவர்கள் ரெப்ரசன்டேட்டிவ் வந்தார்களானா? கிடையாது. அவர்கள் தான் கொள்ளையடிக்கிறார்கள். இந்த போர் காலகட்டத்தில் $129 per பேரல் விற்கும் போது $100 பெட்ரோல் இருந்துச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக ஏற்றி 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 ஒரு $109 கொண்டுட்டு போனார். இப்போ க்ரூட் ஆயிலோட விலை $69, $67 முந்தானே. இன்னைக்கு ஏதோ $2-3 அதிகரிச்சிருக்குன்னு சொல்றாங்க. மறுபடியும் அங்க போர் வெடிச்சிருச்சு. $67 அந்த க்ரூட் ஆயில் வந்ததுக்கு பின்பு கூட உயர்த்திய விலையை குறைக்கவில்லை. ஹர்தீப் சிங் பூரி என கூறுகிறார், இந்த பெட்ரோல் விலையெல்லாம் ஏறினதுதான், குறைக்கவே முடியாது. கம்பெனிகள் நஷ்டத்துல இருக்கு, எல்லா கம்பெனியுமே லாபத்துல இருக்கு. இதுதான் இந்த நாட்டுடைய உண்மை. ARAI உடைய ரிப்போர்ட்டை நான் எடுத்து காட்டிட்டேன். சியாமுடைய கடிதத்தை நான் உங்களுக்கு எடுத்து காட்டிட்டேன். ரோட் மேப், நீத்தி ஆயோகோடைய ரிப்போர்ட்டை நான் எடுத்து காட்டிட்டோம். இப்போ இன்னைக்கு இந்த கையில் இருக்கக்கூடிய எல்லா பிராண்டோடைய யூசர் மேனுவலை நாங்கள் படிச்சு காட்டிட்டோம். 2023க்கு முன்னாடி நீங்க வண்டி வாங்கியிருந்தீர்கள்னா அந்த 2023க்கு முன்னாடி வாங்கின அந்த வாகனங்களில் பிரச்சனை வரும். இதற்கு மேல இன்னொரு பிரச்சனை இருக்கு, கடைசியாக சொல்லி முடிச்சிடுறேன். பெட்ரோல் பம்ப்கள்ல இருக்கக்கூடிய இந்த டேங்க், அந்த டேங்க் E20 கம்பேட்டபிள் கிடையாது. அந்த டேங்கை மாற்றாமலேயே பழைய டேங்குகள்லயே இப்ப இந்த E20 பெட்ரோலை ஊத்திட்டு வர்றாங்க. அப்போ அந்த பெட்ரோல் பம்ப்லயே துருப்பிடிச்ச அந்த டேங்க்ல இருந்து எடுத்து அந்த தண்ணி, அந்த பெட்ரோலை ஊத்திட்டு இருக்காங்க, தண்ணி கலந்த பெட்ரோலை ஊத்திட்டு இருக்காங்க. அதனாலதான் நீங்க பார்த்தீங்கன்னா வெவ்வேறு பெட்ரோல் பம்ப்ல வெவ்வேறு கலர்ல நீங்க பெட்ரோலை பார்க்கலாம். பிங்க் கலர்ல வருது, எல்லோ கலர்ல வருது, ரெட் கலர்ல வருது, HSL இந்த கரும்புச்சாறு போன்று கூட ஒரு சில இடங்கள் நீங்க பார்த்திருக்கீங்க. எல்லாத்துக்குமே காரணம் அந்த ஸ்டோரேஜ் டேங்கை கூட நீங்க மேற்படுத்தவில்லை. என்ன அவசரத்துல இந்த ஸ்கீமை நீங்க லான்ச் செய்தீர்கள்? இந்த எத்தனாலை இந்த நாட்டு மக்கள் மீது நீங்க திணித்தீர்கள். ஒரு நபர், அந்த நபருடைய மகன்களுக்கான லாபம், நிதின் கட்கரிஸ் சன் as a mission. இதுதான் இவர்கள் செய்த சாதனை. சிந்தித்து பாருங்கள். நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக, அடிமைகளாக இருந்தது போதும். இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள். ஓ, அப்ப அந்த மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் பெர்ஃபெக்ட் உண்மையிலேயே வர்த்து. நரம்பு தளர்ச்சியிலிருந்து விடுபட்டு உடம்பு ஒரு புது வீரியம் பெற மா நேச்சுரல்ஸோட மிஸ்டர் பர்ஃபெக்ட்டை யூஸ் பண்ணுங்க.